தொழில் முதலீடுகளை ஈர்க்கப் போவதாக கூறி மருத்துவ சிகிச்சைக்காக விடியா பொம்மை முதல்வர் வெளிநாடு சென்றிருக்கலாம் எனவும், வெளிநாட்டில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக பத்திரிகைகளிலும் ஊடகத்திலையும் அரசு செய்தி வந்திருக்கின்றன. ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார். என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஜப்பான், சிங்கப்பூர் சென்றார். பிறகு ஸ்பெயின் சென்றார். இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். எவ்வளவு எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார், எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதுவரை வெள்ளை அறிக்கை விடலை. கூட பத்திரிகை நிருபர்கள் கேட்கின்றார்கள், எதிர்க்கட்சிகளெல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் என்று சொல்லிக்கிட்டு கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், வெள்ளை அறிக்கையில் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம், மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகிறது என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில் கேட்கின்றோம். அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தொழில் நிறுவனத்தில் தான் இப்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனனுடைய பெயர் நோக்கியா, பேபால், ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப், இன்ஃபினிக்ஸ், அப்ளைடு மெட்டீரியல்ஸ், நைக், ஆப்டம். இதெல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இவர் ஒப்பந்தம் போட சொல்கிறார். இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம். இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இயங்கிட்டு வருது. இதுக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ஏற்கனவே எதிர்க்கட்சியாக நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது இப்பொழுது இருக்கின்ற தொழில்துறை மந்திரி திரு ராஜா அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்பொழுது அவர் ட்விட்டரில் வெளியிட்டார். அது இப்போ அவர் சரியாக பொருந்தும். அது செய்தி இப்படி தான் வெளியிட்டிருக்காரு. ஊடகத்தில் பாருங்கள். இப்போ செய்தி வெளியிட்டு தான் அவருக்கு சரியாக பொருந்தும். அன்றைய தினம் அவர் வெளியிட்ட செய்தி இன்றைய தினம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அவருடைய கருத்து நல்லா தெரியும். என்ன இப்படியெல்லாம் வெளியிட்டிருக்காரு பாருங்க. ஆக இன்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன். ஏற்கனவே குறிப்பிட்டேன். அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக வெளியிடுவார். சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவார் ஈசிஆரில். அங்கே ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியிட்டார். இங்கே தான் அப்படி செய்கிறான்னா வெளிநாட்டில் போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறாரு. அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எடுக்கிறாரு. இதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போனீங்க? இப்படிலாம் அரசாங்க பணத்தில் எப்படிலாம் வீணடிக்கிறாங்க என்பது பாருங்கள். ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுக்காமல் வெளிநாட்டில் போய் பாட்டு பாடிட்டு சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்காக இருக்குது. இன்ப சுற்றுலா போயிருக்காரு. தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல. இன்னொன்றும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது. வலைதளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி. இது அவர் தான் விளக்க வேணும். ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம். எனக்கு கூட கால் வலி இருந்தது, நான் பகிரங்கமாக சொன்னேன், கால் வலி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு. அப்படி எல்லா மனிதருக்கும் உடலில் அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அதை மருத்துவர்கிட்ட சென்று
சிகிச்சை பெறுவது வழக்கம். இங்கே இருக்கிற ஊடகங்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, எல்லாமே குடும்பம் இருக்குது. அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடலில் ஏற்படும், அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம். அதே போல் இவர்களும் அதை உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். இது உண்மையாக பொய்யா என்று அவர் தான் விளக்க வேண்டும். மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா அவர் கையெல்லாம் விரலாம் நடுகுதாக சொல்கிறாங்க, பரவலாக பேசப்படுது தான். இது ஒன்றும் நான் ஒன்றும் மறைச்சு கிடைச்சி சொல்லலை, எங்களுக்கு கிடைச்ச செய்தி. அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார். அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தகவல்கள். ஏன்னா இந்த தொழில் முதலீடு செய்கின்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம். இதுதான் நிலைமை. அதோடு இல்லை, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்குது, துறைமுகம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துகிறாங்க. இது நாட்டுக்கு தேவைதானா? எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கு கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க. இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இருங்காட்டுக்கோட்டை சோழபுரத்தில் பிரமாதமான ஒரு மைதானம் அமைச்சிருக்குது. அங்கே கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு இங்கே சென்னை மத்திய பகுதியில் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இங்கே வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க? இதையெல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அம்மா உணவகத்தில் தரமான உணவு கொடுக்க முடியல. இந்த பணத்தையெல்லாம் அந்த ஏழை மக்கள் வயிறார உணவு உண்ணுவதற்கு, தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். ரேஷன் கடையில் முழுமையாக பொருள் கிடைக்கல. கடந்த 5-6 மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடையில் பொருள் வழங்கிட்டு இருந்தோம். அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நியாய விலை கடைக்கு சென்று பருப்போ அல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது. அதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு 5-6 மாத காலத்தில் முழுமையாக கிடைக்கல. இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு 2 நாளைக்கு முந்தி கூட பேப்பரில் பார்க்குறீங்க, யாரெல்லாம் இன்றைக்கி பாமாயில் கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் போய் வாங்கிக்கலான்னு பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை ஏன் விரைவு செய்கின்றீர்கள்? நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இன்றைக்கு கஜானாவை காலி செய்து கொண்டிருக்கின்றதான் நிலை.